எல்லாரும் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? பாவம் பாவம் பாவம். ஒரு கதை சொல்லட்டா? ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட சொன்னார், டேய் சைக்கிள் ஓட்டுற பார்த்து ஓட்டு, கொஞ்சம் நீ ஓவரா ஓட்டிட்ட அப்படின்னா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த பையன் சரிப்பான்னு ஆனால் என்ன பண்ணான் தெரியுங்களா? சைக்கிளை ஃபாஸ்ட்டாக ஓட்டி கீழே விழுந்து வீட்டுக்கு வரும்போது ரத்த வெள்ளத்தில் வந்தாங்க. அவங்க அப்பா பார்த்து பதறி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு எல்லா மருந்தெல்லாம் கொடுத்து சில வருஷங்கள் கடந்துச்சு. ஆனால் அவன் கையில் இருக்க அந்த தழும்பு இருக்குல்ல, அது மட்டும் போலையா. ஆனால் அந்த காயம் ஆறுச்சான். அவனை பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் உங்கள் அப்பா பேச்சா நீ கேட்டிருந்தா இன்னைக்கு உன் கையில் இந்த தழும்பு வந்துருக்குமான்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி தான் பாவமும். சில நேரங்களில் கடவுள் நம்மளை வார்ன் பண்ணுவார், இதை பண்ணாத அது பண்ணாதன்னு. ஆனால் நம்ம மீறி செஞ்சோம் அப்படின்னா இந்த தழும்பு மாதிரி தான் பாவமும். சிலர் நம்ம வாழ்க்கையில் வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ எனக்கு இந்த பாவத்தை பண்ணதானே, இந்த பாவத்தை நீ பண்ணதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குங்க, பாவத்தை மன்னிக்கிற ஒரே பரிகாரம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் இருக்கு. மத்தேயு 1:21 சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இன்னைக்கு சிலர் உங்க வாழ்க்கையில 3 வருஷம் முன்னாடி இந்த பாவத்தை நீ செஞ்சதானே, 6 வருஷம் முன்னாடி நீ இந்த பாவத்தை செஞ்சதானே, இன்னைக்கு என்னமோ நல்லா மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவிட ரத்தம் என் பாவத்தை முழுமையா கழுவிடுச்சுங்க. அந்த தழும்பு இருக்குல்ல, அந்த தழும்பை சாட்சியால் ஆட்டே சொல்லுங்க போய், இந்த தழும்பு நான் செஞ்ச பாவம், ஆனா இன்னைக்கு இயேசு அந்த பாவத்துல இருந்து என்னை ரட்சித்து வாழ வைக்கிறாருன்னு கெத்தா திமுறா எல்லார்ட்டையும் சொல்லுங்க. ஆனா இனி பாவம் செய்யாம ஆண்டருக்கு ஏத்தபடி வாழுங்க. ஆமென்.